அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் காதரியா டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்குணங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையும் சந்தித்தால் புன்சிரிப்புடன் சலாம் கூறி கைலாகு செய்வார்கள். கையை விடாமல் நலம் விசாரிப்பார்கள். அவர்கள் தங்களது சிரமங்களையோ கஷ்டங்களையோ கூறினால் அனுதாபத்துடன் செவிதாழ்த்தி பொறுமையோடு கேட்பார்கள். ஆறுதலையும் தீர்வு காணும் வழிகளையும் கூறுவார்கள். குழந்தைகளோடு அவர்களின் தோழர்களைப் போல நடந்து கொள்வார்கள். மனைவியோடு கதைகளை கூறியும் விளையாடியும் வீட்டு வேலைகளில் உதவி செய்தும் மகிழ்விப்பார்கள். தோழர்களோடு நகைச்சுவையோடு உரையாடுவார்கள். குடும்ப உறவுகளை இணைப்பதிலும் ஏழைகளின் வாழ்க்கை சுமைகளுக்கு தீர்வு காண்பதிலும் விருந்தினர்களை உபசரிப்பதிலும் ஆபத்தான காலகட்டங்களில் தயாராக ஓடிச் சென்று உதவி செய்வதிலும் எல்லோரையும் விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னணியில் இருந்தார்கள். எல்லோரையும் விட தாராள தன்மையுடையவராக இருந்தார்கள். எல்லோரையும் விட முன்னணியில் நிற்கும் துணிச்சல் மிக்கவராக இருந்தார்கள். தனது கட்டளைகளை நிறைவேற்றுவதற்காக தனக்கு கீழ்ப்படிவதற்காகவோ மனைவிகளையோ பிள்ளைகளையோ அடித்ததில்லை. ஆனால் அல்லாஹ்வின் பாதையில் எதிரிகளுக்கு எதிராக துணிச்சல் மிக்க மாவீரரை போல போராடினார்கள். பொறாமை, புறம் பேசுதல், பொய், மோசடி, சூழ்ச்சி, கெட்ட வார்த்தை பேசுதல் உள்ளிட்ட எந்த ஒரு தீய குணங்களும் அவரோடு இருந்தவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கண்டதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நிச்சயமாக நான் நல்லொழுக்கங்களை பூர்த்தி செய்வதற்காகவே அனுப்பப்பட்டுள்ளேன். தேடி பாருங்களேன், அப்படி யாராவது கிடைப்பார்களா? உத்தம நபி போல் ஒருவரும் இல்லை, இனி வரப்போவதும் இல்லை. அன்னலார் நம்மை விட்டு பிரிந்தால் தானே மற்றவர்கள் இனிமேல் வருவது. நம்மை விட்டு பிரியவே இல்லையே, அவ்வளவு பிரியத்திற்குரியவர்கள் பெருமானார். நமது நினைவெல்லாம் யார்? நேச நபிகள் தானே. நீங்கள் இன்றி நாங்கள் ஏது யா ரசூலல்லாஹ். இறுதி வேளை எம் பெருமானாரின் சமூகத்தில் அல்லவா பிரிய வேண்டும் என்று ஆசை கொண்டார்கள். மதீனா நகருக்கு ஒரு நாள் நான் வருவேன், மன்னவர் பூவடி கண்ணால் தொழுவேன், நபியே கதியென்றங்கு நான் அழுவேன் என்று சொல்லிவிட்ட வரியின் நிறைவில் சொல்வார்கள், நாயகமே உங்களை கண்டதோடு என்னுடைய கடைசி நிமிடம் அமைய வேண்டும், அங்குதான் என் உயிர் பிரிய வேண்டும். அண்ணலும் பெருமானாரை போல் அழகை இந்த உலகம் கண்டதுண்டா? அவர்களை போல் ஒரு குழந்தையை இந்த வையகம் எந்த மணி வயிறும் ஈன்றதுண்டா என்று தான் ரலியல்லாஹு அன்ஹு கேட்பார்கள் இல்லையா? அண்ணலாரை ஒரு வித்தியாசமாகவே உலகெல்லாம் தேடிப்பார் ஒருவரும் இல்லை, எங்கள் உம்மின் சிஃபத்தை இறைவன் யாருக்கும் தரவில்லை. இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா.